தன்னுடைய சின்ன அத்தானுக்காக கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரம் எடுக்க தயாராகிட்டாங்க. ஆனால் யார்கிட்ட போனாலையும் யாருமே எல்லாருமே கடனுக்கு தான் துணி எடுத்துக்கிறாங்க. வாங்கின கடனையும் கொடுக்கல. இதனால் நம்ம அண்ணன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல, கொடுக்காம தவிர்த்துட்டும் வர முடியல. துணிகள் எல்லாத்தையும் கடனாகவே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வர்ற வழியில் சரி, நம்ம கையில் தான் வண்டி இருக்கு இல்லையா, இதை விற்று அந்த வர்ற பணத்தில் நம்ம சின்னத்தானுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. வண்டியை 20,000க்கு தான் நான் எடுத்துக்குவேம்மா, வண்டி நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இதுக்கு மிச்சம் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஒரு 25,000னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லவும், இல்லைம்மா 20,000னா இப்போயே காசை கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன், இல்லைனா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாத நம்ம அண்ணன் வண்டியை விற்றுட்டு நம்ம கார்த்திக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக வண்டியை விற்றுட்டு வந்துட்டாங்க. தனத்துக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம அண்ணன் சொல்கிறாங்க. என்னடி நீ, சரி பரவாயில்லை விடு, எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் அதை நம்ம திரும்ப எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மனதைரியத்தையும் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இவங்களுடைய தலை தீபாவளியை சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை புடவையை கார்த்திக்கு செப்பரேட்டாக வாங்கிட்டு எல்லாருக்குமே gift கொடுக்குற மாதிரி கார்த்திக்கும் gift கொடுக்குறாங்க. அதில் புடவை இருக்கிறத நம்ம கார்த்திக் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. ஏதோ அவள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்ததும் என்னவோ வாங்கிட்டு வந்திருக்கான், ஒருவேளை அன்னத்துக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக நம்ம சண்முகமும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா வெள்ளை புடவை. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகுது. கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, இது கமிஷனர் தான் கிஃப்டாக கொடுத்தாங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனடியாக கார்த்திகோட ஃபோன்லேருந்து கமிஷனருக்கு ஃபோன் பண்ணியும் பேசுகிறாங்க. தெரியாத பியூன் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நேரடியாக அண்ணத்துக்கிட்டே சவால் விடுறாங்க.